ஒய்ஐ யூசர்ஸ் ஒய்ஐயில் நியூவான ஆஃபர்ஸ் எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா அள்ளி தெளிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத ஓவரால் பார்க்க போகிறோம். கூடவே பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஈஸியாக வந்து ரீசார்ஜ் பண்ணி கேஷ்பேக் வின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஐ ஆப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா விஐயோட ஆப் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி சில நேரங்களில் பயங்கரமாக அடி வாங்குதுன்னு சொல்லலாம். ஸோ என்னோட ரீசார்ஜ் முடிய போகுது. இப்போ விஐயில் ஹாட் டீல்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ ஸ்பைசியாக இருக்கக்கூடிய நிறைய டீல்ஸை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா விஐ ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன்லையும் எக்கச்சக்கமான பொருட்களை இப்போ வந்து சேல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த ஹாட் டீலை வந்து நீங்கள் டேப் பண்ணாலே போதுமானது. என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ, எதெல்லாம் வந்து பெஸ்ட்டான ஆஃபர் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை உங்களால் ஈஸியாக வந்து கிராப் பண்ணிக்க முடியும்னு சொல்லலாம். ஆல்ரெடி இருந்தது தான், பட் அப்போ ஹிடனாக வச்சுருந்தாங்க. இப்போ ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு பிடிச்ச நம்பராகட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், ட்ராவல் ஆகட்டும், இல்லை ஓவரால் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேன்சியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. உள்ளே போய் டீட்டெயில்டாக பாருங்கள். பார்த்துட்டு ஓகேனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் இவங்களோட விஐ ஸ்டோர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இதில் சில ஆஃபர்ஸ் உண்மையாலுமே நல்லா இருக்குது. சில ஆஃபர்ஸ் பார்த்தா மட்டும் தான் நல்லா இருக்கும், உள்ளே போனால் நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, வேல்யூ ஃபார் மணியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா தாராளமாக வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். மற்ற வெப்சைட்லையும் மற்ற ஆப்ஸ்லையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இங்கே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓவரால் உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு நீடட் பொருளாக மட்டும் இருந்தாலே தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் வாங்கும் போது அடிஷ்னலான ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கிடைக்குது. செகண்ட் அண்ட் தேர்ட் டைம் அது கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ப்ராடக்ட்ஸ் வந்து பை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வவுச்சர்ஸை வந்து கிளைம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இங்கே வந்து பண்ணிக்க முடியும். அதுவும் வவுச்சர்ஸ் ஆப்ஷன்லாம் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் விஐயில் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்பப்போ ஆப்குள்ளே ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா காயின் வரும் இல்லையா, அதை வச்சும் நீங்கள் வவுச்சர்ஸ் வாங்குறதுக்கான ஆப்ஷன் இப்போ ரோல் அவுட் ஆகுன்னு சொல்லலாம். பூமரு அண்ட் பார்த்தீங்கன்னா மல்டிபிளான திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இன்டெப்த்தாக நீங்கள் ஆஃபர்ஸ்குள்ளே போய் பார்த்தா மட்டும்தான் கிளியர் டெப்த்தாக பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூவா இல்லையா அப்படின்னு தெரியுது. ஸோ உள்ளே போய் பார்த்துட்டு அதை சூஸ் பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக. தென் நம்மளோட ரீசார்ஜ் முடிய போகுது. ஸோ இன்னும் 3 நாள் தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணி நான் அமேசான் பிரைமை அப்படி கண்டினியூவாக யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ப்ரீமியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்படியே கட் பண்ணி ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தது, சேவ் பண்ணி வச்சிருந்தது எல்லாமே போயிடுது ஸ்க்ராட்சோட. கூடவே விஐயில் பார்த்தீங்கன்னா அதிக மாதம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. ஐ டு நாட் வாண்ட் டு டேக் எனி ரிஸ்க். ஸோ அதனால் என்னோட பட்ஜெட்டும் கூடவே ரொம்ப கெடுபடியாக இருக்கனால கண்டிப்பாக இந்த பிளான் தான் எனக்கு ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும்னு தோணுது. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 2 GB டேட்டா, அமேசான் பிரைம் லைட் வெர்ஷன் எனக்கு கிடைச்சிடும், வி கார்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 56 நாட்களுக்கு கிடைச்சிரும்னு சொல்லலாம். ஸோ ரீசார்ஜ் பண்ணுறவங்க ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. இதில் என்ன அட்வான்டேஜ்னா விஐயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே கேஷ்பேக் கொடுக்குறான் அப்படிங்கிறத ஃப்ளாஷ் பண்ணுவாங்க. ஸோ ஒருவேளை பாரத் பே வந்தாலும் சரி, ஜிபே வந்தாலும் சரி, அமேசான் பே வந்தாலும் சரி, எங்கே வந்து கேஷ்பேக் கிடைக்குதோ அங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. பாரத் பேயில் எனக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா 10 rupees கேஷ்பேக் கிடைச்சாச்சு. போன முறை அமேசானில் எனக்கு வந்து 7 rupees கேஷ்பேக் கிடைச்சிது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிபேயில் எனக்கு 5 rupees கேஷ்பேக் கிடைச்சி. ஸோ எங்கே கேஷ்பேக் கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆயிரும். இதுதான் விஐயில் இருக்க ஒரு சிறப்பான அம்சம்னு சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ரீசார்ஜ் பண்ணியாச்சு. உள்ளே இருக்க சின்ன சின்ன ஃபீச்சர்ஸையும் பற்றி அடுத்தடுத்த வீடியோக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா கிறிஸ்மஸ் ஆஃபராக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது எப்படி மான்சூன் பேக் இருந்ததோ அதே மாதிரி இங்கேயுமே ஒரு ஆஃபர் வந்து கொண்டு வர போகிறான்னு சொல்ல முடியும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வெட் காயின்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன், வாக் அண்ட் வின் ஃபன் அப்படிங்கிற மாதிரியான இந்த வகையான ஸ்க்ராட்ச் கார்ட்ஸ், இது எல்லாத்தையும் பற்றியும் அடுத்தடுத்த வீடியோக்களை தெளிவாக சொல்கிறேன். ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணோடனே 3 days அப்படிங்கிறது February 3 மாறிடுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ February 3 அப்போ தான் அடுத்த வீடியோ வரும்னு நீங்கள் நினச்சிக்கலாம் தாராளமாகவே. அண்ட் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சொல்கிறேன், ஏன்னா அப்போ வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான நேரம். February, March அவ்வளோதான். அந்த 2 மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து உங்களை மீட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.